கர்த்தருக்குள் பிரியமான சகோதர அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துள்ளேன். இன்றைய நாளை நாம் ஆதியாகமம் 41 அதிகாரத்திற்கு கடந்து செல்கின்றோம். இந்த அதிகாரத்திலே பல உட்பிரிவுகள் இருக்கின்றன. 11 உட்பிரிவுகள் வரை இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி ஆதியாகமம் 41 அதிகாரம் 13 வசனம். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். பிரியமானவர்களே, கடந்த யூடியூப்ல பானபாத்திரக்காரன் மறுபடியுமாக தன்னுடைய வேலைக்கு பார்வோனால் அமர்த்தப்பட்டான். ஆனாலும் கூட அவன் யோசேப்பின் வேண்டுகோளை மறந்து போனான். இப்போ அது நடந்து 2 ஆண்டுகள் கழித்து நடந்த நிகழ்வுகள் தான் இந்த அதிகாரத்தில் வருகின்றது. இதில் முதல் 4 வசனங்கள் பார்வோனின் முதல் கனவை பற்றியும், 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் பார்வோனின் 2வது கனவை பற்றியும், 9 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் பார்வோனிடம் பானபாத்திரக்காரன் பேசுதலை பற்றியும் உள்ளது. எஞ்சியுள்ளதை நாம் அடுத்த யூடியூபில் பார்ப்போம். இந்த 3 பகுதியை மட்டும் நாம் பார்க்க போகின்றோம். முதலிலே 1 முதல் 4 வசனங்கள். பானபாத்திரக்காரனுக்கு மீண்டும் அரசன் வேலைக்கு நியமித்து 2 ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. அந்த நேரத்தில் எகிப்திய மன்னன் பார்வோன் ஒரு கனவுகள் கண்டான். முதலாவது கனவில் அவன் நதியருகில் நின்று கொண்டிருந்தான். எகிப்திலே உள்ள பிரதான நதி நைல் நதி அருகே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது நதியிலிருந்து எழும்பி வருகிறது 7 பசுக்கள். அவை அழகானவையாயும் நல்ல புஷ்டியுள்ளவையாயும் இருக்கின்றன. அவை நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளுக்கு பின்னால் அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் நின்றது. மிக அசிங்கமாக இருந்த, கேவலமான, ஒல்லியாக இருந்த வேறு 7 பசுக்கள் அங்கே வந்தன. அந்த அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் தின்றுவிட்டன. தின்றுவிட்ட போதிலும் அவை அப்படியே புஷ்டி இல்லாமலும் கேவலமாகவும் தான் இருந்தன. இந்த கனவினால் பார்வோன் விழித்துக் கொண்டான். அடுத்ததாக 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் பார்வோனுடைய 2வது கனவை அங்கே குறிக்கிறது. மறுபடியும் அவன் உறங்கச் சென்று 2வது கனவை கண்டான். அந்த கனவில் நல்ல 7 செழுமையான கோதுமை கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்திருந்தன. ஒரே செடி, அதாவது கோதுமை செடி, ஒரே செடி. அந்த செடியிலிருந்து 7 கோதுமை கதிர்கள் நல்ல செழுமையாக, நல்ல வளமான கதிர்களாக இருந்தன. ஒரே தாளிலிருந்து 7 கதிர்கள் ஓங்கி வளர்ந்தன. பின்பு சாவியான கதிர்கள் 7 வந்தன. அவை எப்படி இருந்தன? சாவியானதும் கீழ்காட்டினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தன. அதுல தானியங்கள் ஒன்றுமில்லை, வெறும் பதராய் இருந்தது, பதற்கதிர்கள். அந்த பதற்கதிர்கள் தான் சாவியான கதிர் என்று சொல்லப்படுகிறது. அந்த சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான முந்தின அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. விழுங்கி போட்ட பிற்பாடும் இந்த கதிர்கள் அப்படியே சாவியானதாக, தீந்ததாகத்தான் இருந்தது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது கனவு என்று அறிந்தான். காலையில் பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. 7 புஷ்டியான பசுக்கள் மற்றும் அவைகளை தின்ற 7 வற்றலான பசுக்கள், 7 செழுமையான கதிர்கள் மற்றும் அவைகளை விழுங்கிய 7 சாவியான கதிர்கள் ஆகியவை எவற்றை குறித்தன என்று அறிய விரும்பினான். எனவே அவன் எகிப்தில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும்
எல்லா சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் கனவுகளை கூறினான். ஆனால் அவர்களில் யாராலும் அந்த கனவிற்கான அர்த்தத்தை பார்வோனுக்கு கூற முடியாமல் போயிற்று. கனவுக்கு அர்த்தம் தேவனால் மாத்திரமே கூற முடியும் என்று யோசேப்பு ஏற்கனவே கூறியிருந்தார் என்று நாம் வாசித்தோம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்திலே 40ஆம் அதிகாரம் அத்தியாயம் 8ஆம் வசனத்திலே நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். கனவுகளுக்கு அர்த்தம் தேவனால் மாத்திரமே கூற முடியும். ஆனால் எகிப்தில் இருந்த பொய்மதம் சார்ந்த பல மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் தங்கள் பொய்த்தேவர்கள் மூலம் கனவுக்கு அர்த்தம் கூற முயற்சி செய்தார்கள். அவர்களால் அது முடியாமல் போயிற்று. வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற அநேகம் பிரச்சனைகளுக்கு, அநேக கஷ்டங்களுக்கு, அநேகம் சிரமங்களுக்கு உண்மையான உயிருள்ள தேவன் மாத்திரமே பதில் கூற முடியும். பொய் தேவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்மை படைத்த தேவன் தான் நமக்கு பதில் கூற முடியுமே தவிர நாம் பொய்யாக படைத்து வைத்துக் கொண்ட கடவுள்கள் நமக்கு பதில் கூற முடியாது. இது அநேகம் தரம் வேதாகமத்திலே நிரூபிக்கப்பட்டுள்ளது. பொய் தேவர்கள் தேவர்கள் அல்ல என்பதை அநேகம் தரம் வேதாகமத்திலே நிரூபிக்கப்பட்டிருப்பதை நாம் பிற்பாடு பார்க்க போகின்றோம். இங்கே இந்த 2 கனவுகளுக்கும் மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் தங்கள் தேவர்கள் மூலமாக அர்த்தம் கூற முயற்சி பண்ணினார்கள். ஆனாலும் அது முடியாமல் போயிற்று. அப்பொழுது பார்வோனிடம் பானபாத்திரக்காரன் பேசுகிறான். 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். இந்த வேளையில் சிறையில் அடைக்கப்பட்டு மறுபடியும் பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாக நியமிக்கப்பட்ட மனிதன் பார்வோனிடம், நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்றான். அதாவது பானபாத்திரக்காரன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மறுபடியும் தான் வேலையில் அமர்த்தப்பட்ட போதே யோசேப்பை பற்றி பார்வோனிடம் கூறாமல் போனது தனது குற்றம் என்று நினைத்தான். இப்பொழுது அவன் யோசேப்பு தனக்கும் சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் கனவுகளுக்கு பலன் சொன்னதையும் அவைகள் அந்தப்படியே நடந்ததையும் பார்வோனிடம் கூறினார். எப்படி சொன்னான்? அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கு போடுவித்தார். யாரு? ராஜா என்று ராஜா கிட்ட சொல்றான். பிரியமானவர்களே, தேவன் ஏற்ற வேளையிலே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஏற்ற வேலை இப்பொழுது வந்து கொண்டிருந்தது. யாருக்கு? யோசேப்புக்கு. இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது யோசேப்புக்கு தேவன் செய்த ஆசீர்வாதங்களை நாம் வரிசையாக பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாளில் இத்துடன் முடித்துக் கொள்வோம். மீண்டுமாக ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் திங்கட்கிழமை என்று யூடியூப்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.